தேவன் தாம் எவைகளை சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய வல்லவராயிருக்கிறார், செய்து நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு இந்த வேதத்துல நாம் பார்க்கிற ஒவ்வொரு குணாதிசயங்களும் ஒவ்வொரு காரியங்களும் இந்த உண்மையை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் விடுகிறதே இல்லை. அவர் சொன்னபடி நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிலே நமக்கு பாவ மன்னிப்பாக மீட்பை அவருக்கு நமக்கு தருவது அவருடைய சுத்தமா இருந்தது. அதை தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னுரைத்தபடி அதை எப்படி நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய செலிப்ரேஷனும் நம்முடைய எல்லாமாக இருக்கிறது. அது நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இங்க நம்ம பார்க்கும்போது அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. யூதர்களுடைய கலாச்சார முறைமையின்படி என்கேஜ்மெண்ட், சட்டப்படியான திருமணம், சட்டப்படியாக என்கேஜ்மெண்ட் முடியும் போதே கணவனும் மனைவியாக நிர்ணயிக்கப்படுவாங்க, உறுதி பண்ணப்படுவாங்க. யூதர்களுடைய கலாச்சார முறைமையின்படி திருமணம் என்பது விருந்து நிகழ்வு, அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பது. சட்டப்படி புருஷனும் மனைவியுமாவது என்கேஜ்மெண்ட்ல நிச்சயத்துல அப்பவே அவங்க சட்டப்படி இவருடைய மனைவி இவருடைய புருஷன் என்று கையெழுத்து போட்டு தீர்மானித்துக் கொள்வார்கள். அவ்விதமாக புருஷன் மனைவி ஆன பிறகு புருஷன் மனைவி இடத்துல நான் போய் உனக்கு நாம் வாழ்வதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை நான் வாழ்வதற்கு ஆயத்தம் பண்ணி நான் உன்னை குடும்ப வாழ்க்கையாக இணைப்பதற்கு உன்னை வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று அந்த புருஷன் மனைவி இடத்துல போய் சொல்லிட்டு போவாராம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்துல நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவற்றை செய்து முடித்து அவரை விசுவாசிக்கிற நமக்கு பாவ மன்னிப்பை தந்து அவர் இங்கிருந்து போகும்போது சொன்னால், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் நான் உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். ரட்சிப்புலேயே நம்முடைய என்கேஜ்மெண்ட் முடியுது தேவனோடு. ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு இணைக்கப்படுகிறோம். அவருடைய மனவாட்டி என்கிற சபைக்குள்ளால் சேர்க்கப்படுகிறோம். அதைத்தான் நம்ம காலையில சிந்தித்ததான எபிரேயர் எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தோடு தேவனுடைய கூடுகையில தேவனோடு உன்னதங்களிலே சேர்க்கப்படுகிறோம். இங்க யோசேப்புக்கு மரியாள் மனைவி, அவர்கள் பரிசுத்தாவியினால் ஒரு குமாரனை கற்பந்தரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி யோசேப்பு கேட்கும் போது அது மிகவும் அவருக்கு துக்கமானதாக, அவமானமானதாக, வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. யோசேப்பு நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இதை என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவன் என்ன செய்தான்னா, நல்ல எண்ணம் உள்ளவர் யோசேப்பு. அவரு ஒரு விசுவாசம். மரியாளை யூதருடைய முறைமையின்படி அவர் என்ன செய்யணும்னா, அவர் ஆசாரியரிடத்துல போனோம், நடந்த சம்பவத்தை சொல்லணும். அவருக்கு அந்த என்கேஜ்மெண்ட் முடிக்கும் போது அதை யார் சட்டபூர்வதாக அவரிடத்துல போய் சொல்லணும். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க உண்மையாகவே கர்ப்பவதியா இருந்தா அதுக்கு காரணம் என்ன என்பதை பார்த்து அவங்கள பிரிச்சு வைப்பாங்க. ஆனா யோசேப்பு என்ன நினைக்கிறாருன்னா, ரகசியமா நம்ம என்ன செய்யலாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லெண்ணத்தோடு யோசிக்கிறார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ரகசியமாய் மரியாளை தனக்கு நடந்த அந்த நிச்சயதார்த்தை முறிவு பண்ண வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டது பார்க்கிறோம். தேவன் நம்முடைய சிந்தனைகளை அறிகிறவர். யோசேப்பு என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பரலோகம் அறிந்தது. நம் ஒவ்வொருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும்.
விசுவாசிகள் நம்முடைய செயல்கள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் மிக முக்கியமானது. சங்கீதம் 139 அதிகாரம் 2-3 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 139 2-3 வசனங்கள். தாவீது தேவனை ரொம்ப காலமா அனுபவிச்சு ஆவியின் உணர்வுனால அநேக பாடல்களை கர்த்தரை துதித்து பாடி தாவீது தன் தேவனை அறிந்த அனுபவத்துல சொல்லுகிறாரு, என்னுடைய உட்கார்தல் எழுந்திருக்கும் தெரியும், என் நினைவுகள் எல்லாம் உமக்கு தெரியும், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உமக்கு தெரியும், எல்லாமே நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறாரு. தாவீதை மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் செயல்களையும் அறிகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல ஏதாவது பார்க்கிற அந்த வசனத்தை ஒரு வாசிப்போம். யோவான் 2:25. மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் மனுஷனை குறித்து யாரும் அவருக்கு சாட்சிக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். எப்படி தாவீது என் உட்கார்தல் எழுந்திருப்பதல் என் நினைவுகள் என்னுடைய நடைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிகிறீர் என்று அவன் தாவீது சொல்லி கர்த்தரை வெளிப்படுத்துகிறான். அதுபோல நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் நம்ம எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். அநேக வேளைகள்ல நம்ம பாவத்தினுடைய ஒரு பெரிய கேரக்டர் என்ன தெரியுமா? நம்ம ஆக்ஷன்ஸ். நம்ம எப்போதுமே நினைப்போம் என்னன்னா, மனுஷனுக்கு முன்பாக நல்லபடியாக நம்மை காட்டிக்கொள்ள நம்ம நினைப்போம். நம்ம மற்றவங்க நம்மளை பாராட்டிட்டாங்கன்னா, மற்றவங்க நீ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏதோ நல்லவங்களா இருக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். நாம் தனிமையில் போயிருந்து நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதையெல்லாம் ஆண்டவர் அறிகிறார் என்று நாம் உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, நம்முடைய தவறான நம்முடைய பாவங்கள் நம்முடைய தவறுகள் இந்த உலக மனிதனுக்கு மறைவாக நாம் செய்து விட்டோம் என்றால், ஆனால் நாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை செய்கிறோம். அவர் நம்மை வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர், பரிசுத்தமை தேவனாக இருக்கிறார். அதனால விசுவாச பிள்ளைகளே, எதையுமே நம்ம தேவனுக்கு மறைவாக செய்யவே முடியாது. God is the silent, God is always with us in His silent presence. நம்ம அவருக்கு தூரமா இருக்க முடியாது, அவர் நம்மோடு எப்போதுமே இருக்கிறார். அப்படி நினைச்சுதான் நம்முடைய செயல்கள் நம்ம செய்ய வேண்டும். கர்த்தரை நினைத்துதான் நாம் நன்மை செய்யும்படியாகவும், கர்த்தரை நினைத்து பாவத்தை விட்டு விலகும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். யோசேப்பு தனி மேல தன்னுடைய குடும்பம், தன்னுடைய இனம், தன்னுடைய ஜாதி எல்லாவற்றையும் விட்டு தூரமாய் தனிமையா இருந்தான். அந்த தனிமையில இருக்கும்போது அவன் பாவம் செய்யும்படியாக தூண்டப்படும் போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? தேவனுக்கு பயந்து நான் இந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டேன். நம்மோருடைய எண்ணங்களும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் மனிதனை சார்ந்ததாக, மனிதனுக்கு பார்க்கும்படியாக அல்ல, உன்னதங்களிலே வாசம் செய்கிற பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாம் இருக்க வேண்டும். யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவன் இன்னும் செயல்படவில்லை, அவன் இன்னும் யார்ட்டையும் பேசல. அந்த சிந்தனையை அறிகிற தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவளிடத்தில் உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நீ அவளை உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள பயப்படாதே என்று
யோசேப்பிடத்தில் கர்த்தர் பேசுகிறதான காரியத்தை நம்ம இங்க தெளிவாக பார்க்கிறோம். 21வது வசனத்துல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். நீங்க மத்தேயு 1வது அதிகாரத்தை வாசிக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு, ஜீனியாலஜி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவு யூதாவை பெற்றான், யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோரை பெற்றான். இங்க நம்ம பார்த்தோம்னா எல்லாத்திலும் ஒரு ஆண், நீங்க பைபிள்ல வம்சாவளியில எங்க போய் பார்த்தாலும் அந்த ஒரு பிறப்பினுடைய அந்த முதன்மை மேன், ஒரு தகப்பனுடைய ஒரு புருஷனுடைய பெயரை சொல்லி அவனுக்கு இவன் பிறந்தான் என்றுதான் வரும். வேதத்திலே முதலாக அவள் பெற்றது. அவள் ஒரு குமாரனை வருவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகருடைய பிறப்பை குறித்து முதலாக தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனம் எது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அதை ஒரு வாசிப்போம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரிக்கும், அவள் வித்திற்கும் உன் வித்திற்கும். சாத்தானிடத்துல அந்த பாவத்திற்கான சாபத்தை கொடுக்கும் போது அவள் வித்து, ரட்சகர் மனுஷன் மாம்சத்துல தோன்றுவது ஆதாமுடைய வித்து, ஆணிடத்துல இருந்து வருகிற வித்து. ஆனால் அந்த ஆதாமினால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்திலே வந்தது. அந்த பாவ தண்டனையிலிருந்து மனிதனை மீட்கும்படியாக அந்த ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வராதபடி ஆவியினால் உற்பவித்து பிறந்த அவளுடைய வித்து. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், அந்த மனிதன் ஆதாம், ஆதாமுடைய வம்சத்திலே வருகிறவர்கள் பாவத்திலே பாவ சந்ததியிலே வருகிறவர்களாக இருக்கிறோம். அந்த பாவ ஆதாமுடைய மீறுதலினால் வந்த பாவத்திலிருந்து மீட்பை நமக்கு தரும்படியாக அவள் மனிதருடைய சித்தத்தின்படி இல்லாமல் ஆவியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக பரிசுத்த தேவகுமாரனாக மரியாளிடத்தில் உட்பவித்து பிறக்கிறதான காரியத்தை நம்ம இங்க பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு மத்தேயு 1வது அதிகாரத்திலும் லூக்கா 3வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 1வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசேப்பினுடைய வம்சாவளியை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 3வது அதிகாரத்துல மரியாளுடைய வம்சாவளியை நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இங்க யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இரட்சகர் பிறந்தார். லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம பார்க்கும் போது அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஓகே, லூக்கா 3வது அதிகாரம் 31வது வசனத்தை ஒரு வாசிப்போம்.
லூக்கா 3:31. ஓகே, மத்தேயு 1:6 நம்ம பார்க்கிறோம், சாலமோன் ரெகொபெயாமை பெற்றான், ரெகொபெயாம் அபியாவை பெற்றான் என்று நம்ம பார்க்கிறோம். சாலோமோனுடைய வம்சாவளியில யார் வாரது? யோசேப்பு வருகிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 3:31 நம்ம பார்க்கும்போது நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன். மத்தேயு 1 சொல்லப்பட்டிருக்கிற வம்சாவளியில தாவீது சாலோமோனுடைய குமாரனிடத்திலிருந்து வருகிற வம்சாவளி. இங்க லூக்கா 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற தாவீதின் குமாரன் நாத்தானுடைய வழியில வருகிறான். இந்த நாத்தான் யார் என்று பார்க்கணும்னா 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 12 16 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 12 16 வரை உள்ள வசனங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கு சாலோமோன் பத்சேபாளிடத்துல பிறந்தான். அங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அநேக குமாரரும் குமார்த்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், நாத்தான் வேற ஒரு மகன், சாலமோன் இனி ஒரு மகன். சாலோமோனுடைய வம்சாவளியில யார் வாருது? யோசேப்பு வருகிறாரு. இந்த நாத்தானுடைய வம்சாவளியில யார் வாருது? மரியாள் வராங்க. 2 பேருமே மாம்சத்தின்படி தாவீதுடைய வம்சத்துல வருகிறாங்க. ஆனா 2 பேர் 2 வழிகள்ல வருகிறத நம்ம பார்க்க முடியும். சோ இங்க நம்ம பார்க்கும்போது ஏன் அப்படின்னா லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனத்துல யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்ட யோசேப்பின் குமாரன், ஏனென்றால் அன்றைக்கு இருந்த யூதருடைய சமூக முறைமையின் அடிப்படையில மருமகனும் மகன் என்று கருதப்படுகிறான். இந்த இடத்துல யோசேப்பு என்கிற பெயர் ஏலியின் குமாரன் என்பது ஏலியின் மருமகன் நான யோசேப்பு, மருமகன் என்று எண்ணப்பட்ட யோசேப்பினுடைய சந்ததி. ஏனென்றால் வம்சாவளி பொதுவாக பிள்ளைகள் அந்த தகப்பனுடைய அந்த பெயர்களினாலதான் அவங்க நிலைநிறுத்தப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி இல்லாமல் ஆவியினால் மரியாளிடத்துல பரிசுத்தாவியினால் உட்பவித்து பிறந்தார்கள். ஏனென்றால் ஆண்டுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற விதத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லும் போது அவள் ஏனென்றால் அங்கேதான் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலை நாம் அங்கே காண முடியும். குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஸ்திரீயிடத்தில் வருகிறவர் ஜனங்களுக்கு இரட்சகராக, ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராக இருப்பார். ஏனென்றால் ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர் அவர் பரிசுத்தாவியினாலே பாவமில்லாத பரிசுத்த தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வருகிறவராக இருக்கிறபடினால் அவர் மனுஷனுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்திக்காக மறிக்க முடியும். ஏனென்றால் அவர் பாவம் இல்லாதவர். அவர் ஆதாமுடைய வித்தல்ல, ஆதாமுடைய வம்சத்திலே அவர் தோன்றவில்லை. அவர் மாம்சத்தின்படியானவர் அல்ல, தேவ சித்தத்தினால் முற்றிலும் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். எபேசியர் 1:7.
அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ இங்க தெளிவாக பவுல் சொல்லுகிறாரு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, தேவனுடைய கிருபை, பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே. ஏனென்றால் அவர் ஸ்திரீயின் வித்து, பாவம் இல்லாதவர். அவர் சிந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம். அவர் கல்வாரியிலே சிலுவையிலே சிந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உடையதாக போதுமானதாக இருக்கிறது. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகும். அப்படிதானே? இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவதூதன் சொன்னபடி அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார், நாம. Salvation is from God. ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து, தேவனால் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்ட அவருடைய தேவகுமாரனில் உண்டாகிறது, நம்மிடத்திலிருந்து அல்ல. நாம் மனம் திரும்பி அந்த ரட்சகரை விசுவாசிக்கிறது தான். நம்ம மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக பெற்றுக் கொள்கிறோம். ரட்சிப்பு என்றைக்குமே இலவசம். அவர் ரட்சிப்பார், நாம் அல்ல. ரட்சிப்பு 100% தேவனிடத்திலிருந்து, 100% from God and of God and by Him and for the glory of Him. தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவனால் வருகிறது, தேவனுக்கு என்று நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அந்த விசுவாசம், அவரை மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு அவரை ரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதால், அவரை ஏற்றுக்கொள்கிறது, அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதால் மாத்திரமே பாவ மன்னிப்பு நமக்கு அவரிடத்திலிருந்து உண்டாகிறது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி நம்மை உணர்த்தி நம்மை மனம் திரும்ப செய்து அவர் நம்மை தமக்கென்று சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் போது பரிசேயர்கள் வேதபாரர்கள் அவர் மேல் சாட்டின முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பாவங்களை மன்னிக்க இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பாவங்களை மன்னிக்க இவர் யார்? இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவங்களுக்கு கோபமும் வேதனையும் கஷ்டமும் வர ஆரம்பிச்சது. ரிலீஜியன் hates Jesus. ரிலீஜியன் கிரியையை நடப்பிக்கிறது, கிரியை சொல்லுது. ஆனா மீட்பு, ரட்சிப்பு கிருபையினால் இலவசமாய் தேவனிடத்திலிருந்து வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசிப்போம். லூக்கா 5:20. 24 வாசிப்போம். இந்த 5வது அதிகாரம் அதை தொடர்ச்சியா இன்னும் கொஞ்சம் வசனங்களை வாசிக்கும் போது அதனுடைய நிகழ்வு என்னன்னா, ஒரு திமிழ்வாதக்காரன 4 பேர் சேர்ந்து இயேசு கிறிஸ்து இருக்கிறதான வீட்டின் கூரையை பிரிச்சு அவருக்கு முன்னால இறக்குறாங்க. அவனை இயேசு கிறிஸ்து எப்படியாவது தொட்டு சுகப்படுத்துவார் என்கிற விருப்பத்தோடு நோக்கத்தோடு அவர் அங்க இறக்குறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதனை காத்து என்ன சொன்னார் தெரியுமா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தின் எண்ணங்கள் தெரியும். எதுக்காக வந்திருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு திமிர்வாதக்காரனை எனக்கு முன்னால வைக்கிறாங்க, அந்த நோய் அவனை விட்டு சுகம் பெற வேண்டும், என்ன இயேசு கிறிஸ்துவால சுகம் கொடுக்க முடியும் என்று நம்பி அவனை முன்னால வச்சிருக்கிறாங்க என்று பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை அவனுடைய ஆத்துமாவிடத்தில், அவனுடைய ஆத்தும மீட்பு அவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறதை விடையிலும் அவன் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து நித்திய மரணத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருப்பதுதான் ஆத்துமாவை குறித்த பாரமுடையவராக கிறிஸ்து இருக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாரும் மனிதனுக்கு அநேக அற்புதங்களை செய்தாரு. ஆகாரம் கொடுத்தாரு, நோய் சுகப்படுத்தினாரு, பார்வையடை செய்தாரு, சப்பாடை நூறு செய்தாரு, மரித்தவரை உயிரோடு எழுப்பினாரு. இதெல்லாம் ஜனங்களிடத்துல பார்த்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பார்வை இழந்து தேவனற்றவர்களாய் நித்திய ஆக்கினைக்கு நேராய் போய் கொண்டிருந்த ஆத்துமாக்கள் மேலதான் அவருடைய பார்வை இருந்தது. இவன் மனம் திரும்ப வேண்டும், இவன் மனம் திரும்ப வேண்டும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார் என்கிற அந்த பாரம் தான் கிறிஸ்துவிடத்துல இருந்தது. மனுஷனுடைய பார்வை உலகத்தை சார்ந்தது. திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தவங்க அவன் சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாங்க. இயேசு கிறிஸ்து அவன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும், அதுதான் முதன்மையானது என்பதை உணர்கிறாரு. மனிதன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டவன் சொன்னா கூடி நின்ற வேதபாரகர் பரிசேயர்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவர் யாருடா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, இவர் யாருடா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்று இயேசு கிறிஸ்து மேல கோபம் வருகிறது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இஸ் தி சாவரின் காட், எல்லாவற்றையும் அறிகிறவர், அவர் எல்லாவற்றையும் காண்கிறவராகவே இருக்கிறாரு. அடுத்து சொல்லுகிறாரு, திமிர்வாதனை பார்த்து அவர் சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லும் போது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அப்படி என்ன செய்ய நடந்து போனான். சப்பானியாக அவன் பேரலைஸ்ட், அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாதவனாக இருந்த மனுஷன் ஒரு வார்த்தையினால அவன் அந்த இடத்துல இருந்து எழுப்பி போறான். அப்படின்னா அந்த வேதபாரகர் பரிசேயர்கள் என்ன நினைச்சிருக்கணும்? திமிர்வாதக்காரன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் போது நடந்து போறான்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் போது அவனுடைய பாவங்கள் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 48வது வசனம் ஒரு வாசிப்போம். லூக்கா 7:48. ஒரு பாவியான ஸ்திரீ சீமோனிய வீட்டுல, சீமோன் என்கிற ஒரு பரிசேயனுடைய வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஓடி போய் மனங்கசந்து அழுது அவருடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுவி தலைமையினால் துடைத்து அவரை சுத்தம் செய்து தன்னை அவர் மனம் திரும்பி பாவி என்று உணர்ந்து கிறிஸ்துடைய பாதப்படியில் விழுகிறார். ஆனா அவரை பார்த்து கொண்ட பரிசேயர்கள் வேதபாரகர்கள், என்னடா ஒரு மோசமான பாவியான ஸ்திரீ, இவள் தன்னிடத்துல இந்த பாவியான ஸ்திரீக்கு எப்படி கிறிஸ்து இடம் கொடுக்கிறார் என்று அவர் மேல் குற்றச்சாட்டுகிறார்கள். மிகவும் மிகவும் வேதனையோடு கிறிஸ்து இவர் தேவகுமாரனாக இருந்திருந்தால், இவர் பரிசுத்த தேவகுமாரனாக இருந்திருந்தால் இவள் பாவி என்று தெரிந்திருக்கும், அவளை முதல்ல வெளியே போக சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஸ்திரியே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஸ்திரியே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன்னா அவ பாவி என்று உணர்ந்தா, உள்ளத்துல மனம் திரும்பினா, அவள் ஆண்டுடைய பாதப்படியில விழுந்து இவர் ரட்சகர் என்கிற அந்த அவளை விசுவாசிக்கிற அந்த நம்பிக்கை அவளுக்குள்ளால வந்தது. அவளுடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் அவளை நடத்தி அவள் பாவ உணர்வடைந்து மனங்கசந்து அழுது ஆண்டுடைய பாதத்துல விழுந்தார். மனுஷனை தேவன் இருதயத்தை அறிகிற கிறிஸ்து, அவ எதுவுமே மறைக்கப்படாத கிறிஸ்து, அவர் தன்னை பாவி என்று உணர்ந்ததை, தனக்கு இரட்சகர் தேவை என்பதை அவள் உணர்ந்ததை அறிந்த கிறிஸ்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ரட்சிப்பு தேவனிடத்தில் வருகிறது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக எதுவுமே செய்ய முடியாது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய ஜனமாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருப்பது இந்த நற்செய்திக்கு, இந்த சுவிசேஷத்திற்கு சாட்சியாக அநேகரை அந்த மனம் திருப்பி கிறிஸ்துவை இடத்துல கொண்டு வருவதற்காக நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அந்த இயேசு நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டவர், நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை நீக்கி அவருடைய நித்திய மகிமைக்குள் சேர்த்து கொண்ட அந்த கிறிஸ்து, அவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறவர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர் நம்மிலே ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாக பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலிருந்து எடுப்பட்டு கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து தேவனிடத்துல பரலோகத்துக்கு சொல்லுகிறதை குறித்து தன்னுடைய சீசரிடத்துல அறிவித்த போது சீசருடைய இதயம் கலங்கி போனது. அப்போது அவர்களிடத்துல யோவான் 14வது வசனத்துல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் தனித்து விடப்படுவதில்லை. கிறிஸ்து மரிக்க வேண்டிய தேவனுடைய சித்தம், நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை தன்னை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பி பிதாவுடைய வலது பாசத்தில் உயர்த்தப்படுவது தேவனுடைய சித்தம் என்பதையும், ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுவார் என்பதையும் சொல்லிக்கொண்டே வருகிறாரு. வரும்போதுதான் சொல்லுகிறாரு. 23வது வசனத்தாவை சொல்லும் போதுதான் நாங்கள் அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். ஒருவன் என் வசனத்தை கை கொண்டார், வேத வசனத்தின்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், என் பிதாவினிடத்தில் அன்பா இருப்பார். பிதாவுடைய அன்பு அவருடைய குமாரன் தருகிற பாவமன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தருகிறது. நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவராகவே குமாரனும் பிதாவும் நம்மிடத்திலே வாசம் செய்கிறவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆவியில் ஒன்றான தேவன் ஆழ்த்தத்துவங்களில் பிதா என்றும் நாம் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். குமாரன் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நம்மை பாதுகாத்து நம்மிலிருந்து நம்மை இந்த உலகத்துல வாழ நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். மரியாளிடத்துல கிறிஸ்துவை மாம்சத்துல உற்பத்தி செய்தவர். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மறுபடியும் பிறக்க செய்து நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி மன்னித்து அவர் நமக்குள்ள என்ன செய்கிறவர்? வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய நிருபத்தை எழுதும் போது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் விதமா வாசிக்கிற ஒரு வாசிப்போம். அவர்களுக்குள்ளே அவர்களோடு அவர்களில் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஏனென்றால் திரியேக தேவனுடைய பிரசன்னம், திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மகா உன்னதமான பரிசுத்த தேவன் நம்மோடு கூட நம்முடைய ஆத்மாவில் வாசம் செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! முடிவு பரியந்த காத்து நம்மை மகிமையுள்ள அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் நம்மோடு கூட மாறாதவராக வாசம் செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிகளில் அவரை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவரோடு கூட அவருடைய பிரசன்னம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஏசாயா
பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய நீதியை பெற்றுக் கொண்டலாம். அவருடைய நீதி நம்மளே வெளிப்படும்படி நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்து, நம்மில் இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தமாய் திரியேக தேவன், அவருடைய பரிசுத்தம், நம்ம அவருடைய குணாதிசயங்களை குறித்து சிந்தித்தோம். அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பலன் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். எப்படி? விசுவாசத்தினால். நாம் அவரை விசுவாசித்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதனால் அவர் நம்மிடத்திலிருந்து அவர் செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறார். மரியாதை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசியின் மூலம் பயப்படாதே என்று சொன்னார். அப்போஸ்தலர் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நமக்கு பயப்படாதிருங்கள், நமக்கு பயமுள்ள ஆவியை தேவன் தரவில்லை என்று தீமோத்தேயு பவுல் நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பயம் நம்முடைய மாம்சம் பாவ பலவீனத்தில் வருகிறது. திடனும் பலனும் வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறது. வேத வசனத்துல நாம் உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருந்து நாம் இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய தீமைக்கும் நாம் தேவனால் விலைக்கு பாதுகாக்கப்படுவோம். அவருடைய நீதி நம்மளை விளங்கும்படி அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலக மனிதனுக்கு கிறிஸ்துமஸ் ஒரு நாள், விசுவாசிக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மளே இருந்து நம்மளே செயல்படுகிறவராக நம்மளே செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நம் விசுவாசிகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டோம் என்பது சபை கூடி வரும்போதும் சபை விசுவாசிகளை சந்திக்கும் போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் வாழ்க்கை நம்முடைய நாம் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும். நாம் பரிசுத்த மெய் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற வாழ்க்கை என்கிற எண்ணம் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் பிரதிபலிக்க வேண்டும். இதை நாம் மிகவும் எச்சரிக்கப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக நம்முடைய எண்ணங்களை தேவன் அறிகிறார். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அதனால மிகவும் கவனமாக இருப்போம். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக என்று நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசிகள் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இன்றைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாக மாத்திரமல்ல, அந்த இரட்சகராகிய தேவனே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன? அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பதற்காக ஜீவனை தந்தது மாத்திரமல்ல, சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, அவர்களை என் கருத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதும் இல்லை. இயேசு தாமே அவருடைய வார்த்தை நேரடியாக உயிருடைய தேவன். அவர்களை எனக்கு தந்த பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், அவருடைய கையில் இருந்து அவர்களை பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளால இருக்கிற பெரிய பெரிய ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிப்பு முழுமையான புரிந்து கொள்ளுதல். இனி அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக செயல்பட்டு இருக்கிறாங்க, பரிசுத்தமாக வாழ்றோம்னு நினைக்கிறாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு திருப்திப்படுத்துகிற விதத்துல நம்ம யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவர் நம்மை பரிசுத்தராக்கி இருக்கிறார், அவருக்குள் நாம் பரிசுத்தராக இருக்கிறோம், அவருக்குள் நாம் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். அவர் தம்முடைய தீர்க்கத்தை வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அவர் ஆத்துமாவை குறித்து மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை குறித்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். விசுவாசிகள் நாம் இந்த உலகத்துல வாழும்போது நாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களிலும் அவர் நம்மை கடைசி வரை நடத்துவார் என்கிற தெளிவான விசுவாசத்தோடு நாம் மிகவும் திடமாய் தைரியமாய் நம்பிக்கையோடு கர்த்தருக்கென்று வாழ வேண்டும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் முடிவு வரையும் தான் உங்களிடையே கூட இருக்கிறேன் என்று சொன்னதுடைய நோக்கம் என்ன? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஏன் அவர் நம்மோடு இருக்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட்டு தேவனிடத்துல சேர்க்கப்படுவதற்கு. அது மாத்திரமல்ல, உலகத்திலே நாம் பாவ பலவீனங்களை விட்டு, இந்த உலகத்தின் பாவங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம அநேக வேளையில சொல்லுகிறோம், நினைக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியல, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் ஜெபித்துட்டு இருக்கிறேன், எனக்கு இதுவரையிலும் இதுக்கு பதில் கிடைக்கல, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கல, எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்குது. எப்போது எதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற தேவன் அவருடைய வேலையில. நீங்க பாருங்க, யோசேப்புக்கு இந்த செய்திய மரியாளிடத்துல என்கேஜ்மெண்ட் பண்ண முன்னால கொடுத்து சொல்லி இருந்தா, யோசேப்பே நீ என்கேஜ் பண்ண போற மரியாள் என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட பின் பரிசுத்தாவியினால ஒரு குமாரனை முதல்ல பெற்றெடுப்பா, அது தேவனுடைய சித்தம் என்பதை முதல்ல அவனுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்ப அவன் மூளையை போட்டு குழப்பண்டாம, ஐயோ என்னடா செய்யுது, நான் திருமணமும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன், அவ போய் இப்ப கர்ப்பவதியா இருக்கிறா, என்ன செய்யுது, சமூகம் என்ன பாதிக்கும்னு போட்டு அவன் கொஞ்ச நாள், அவன் 2-3 நாள் நல்லா யோசித்து அவன் சிந்தித்து கொண்டு இருக்கையில் மனசுல இது எப்படிடா, என்ன செய்யலாம், நம்ம தீமையும் செய்யக்கூடாது. நம்ம அநேக வேளைகள்ல தேவனுக்கு ஆலோசனை சொல்கிறவர்களா இருப்போம். ஆனால் தேவனுக்கு நல்ல எது எப்ப செய்ய வேண்டும் என்கிற வேலையை அவர் அறிந்திருக்கிறார். எதுவானாலும் அவருடைய மகிமைக்கென்று, அவருடைய வேலையில எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்கென்று செய்கிறவராக இருக்கிறார். நாம் நம்முடைய எண்ணங்களை குறித்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பாவ எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய செயலை உருவாக்குகிறது. நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமும் நல்ல சிந்தனை உடையவருக்கு இருக்க வேண்டும். ஏன் ஆண்டுடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் சொல்லுகிறது? ஆண்டுடைய வசனம் தான் நம்ம பாவத்தை விட்டு விலக முடியும். ஆண்டுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல வைக்கிறதுனாலதான் பாவத்தை விட்டு விலக முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தான். வேத வசனங்கள் நம்முடைய மனதில் இருதயத்தில் எந்த அளவு நிரம்புதோ, எந்த அளவு ஆளுகிறதோ, நாம் வாசிக்கிறது படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை விசுவாசிக்கிறது, அதன் அடிப்படையில் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை நம்புவது, அது நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய தூய்மையாக்கும், செயல்களை பரிசுத்தப்படுத்தும், நம்மை பாவ தீமைகளிலிருந்து நம்மை விலக்கி காக்கும். ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார், ஒன்றையும் கைவிட மாட்டார். நாம் அவருக்கு என்று வாழ, அவர் நம்மை பலப்படுத்தும்படி அவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்படினால ஆண்டவருக்கு சுத்தமான வேலையை செய்வோம், ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிவோம். அதை ஆரம்பித்து அப்படி வாழும்போது உலக சிந்தனை, உலகத்துடைய செயல்பாடு வித்தியாசமானதாக இருக்கிறத நம்ம புரிவோம். நம்முடைய வழி ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நாம் தனிப்பட்ட வழியில சிந்திக்கிறோம், நாம் மற்றவர்களை விட வேறு விதமாக சிந்திக்கிறோம், எப்படி என்ன நடக்கும் என்பதை நம்ம யோசிப்போம். ஆனால் தேவனுடைய சித்தப்படி நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடும் இருக்கும்போது அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அவருடைய வசனத்தின்படி நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை வழிநடத்துவார். அப்படியாக நாம் அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்று, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், உலகம் இங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறது என்று நினைப்போம். இன்னைக்கு அநேகர் நாம் உலகத்துல நல்ல பொசிஷன்ல வரணும்னா நம்முடைய உலக சிந்தனையின்படி வாழ வேண்டும் என்று ஆண்டுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. உலக சிந்தையின்படி, மாம்சத்தின்படி, நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் எதை சம்பாதித்துக் கொண்டாலும் நிலைத்திருக்காது. ஆண்டுடைய சித்தத்தின்படி சம்பாதிப்பது உலகத்திலும் பரலோகத்திலும் நமக்கு நிலைத்திருக்கும்.
பரலோகத்தில் நாம் நிலைத்து நிற்கக்கூடிய காரியம் ஆண்டுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற காரியமே என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். விதமாக ஒரு பக்தன் சொன்னான், the will of God never leaves you and the grace of God cannot keep you. ஆண்டுடைய சித்தம் உன்னை நடத்தும் போது ஆண்டுடைய கிருபை உன்னை பாதுகாக்கும். ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும் போது ஆண்டுடைய கிருபை எந்த சூழ்நிலையில நம்மை பாதுகாத்து நடக்கும். அதைத்தான் வேதத்தினுடைய சாட்சிகளும், அதைத்தான் விசுவாசத்தவருடைய அனுபவங்களும், அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோசேப்பு அவமானப்படவில்லை. மரியாள் இன்றைக்கும் பேசப்படுகிறார். அவர்கள் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த போது, உம்முடைய சித்தத்தின்படி ஆகம் கடவுது என்று சொன்ன போது, தேவன் தன்னுடைய வேலையை செயல்படும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவ ஒப்படைத்ததை நாம் பார்க்கிறோம். அதுபோல வேதத்தை வாசித்த ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கிற காரியங்களில் எல்லாம் ஆண்டோர் தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய மகிமைக்கு என்று நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். மரியாளுடைய வயிற்றுல மாம்சத்துல கிறிஸ்து பிறந்தாங்க. அதற்கு முன்பாகவே அவருடைய இருதயத்துல கிறிஸ்து பிறந்திருந்தாங்க. அதனாலதான் கிறிஸ்து பிறக்கும் போதே மரியாள் என்ன சொன்னாங்க? என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. I rejoice in my Savior. என் இரட்சகராகிய தேவன் என் ஆவி களி கூறுகிறது. மாம்சத்தில் அவர் பிறக்கும் முன்பாகவே அவருடைய உள்ளத்தில் ஆவியில இரட்சகரை குறித்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. இரட்சகர் வருவார், என்னுடைய பாவத்துக்காக மரிப்பார் என்கிற விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்திற்கு பின்புதான் அந்த இரட்சகரை பிறப்பதற்காக அந்த மரியாள் தெரிந்தெடுக்கப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருதயங்களிலும் தேவகுமாரனாகிய கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து வாசம் செய்யும். ஆனபடினாலதான் மரியாள் சொன்னாங்க, மரியாளிடத்துல கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்டாங்க, உம்மை பெற்ற தாயும் நீர் பால் குடித்த முலையும் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் வாசனத்தை கேட்டு அதில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அதை விட பாக்கியவான், மரியாளை விட அவர்களை விட பாக்கியவான். நாம் மரியாள் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவ மூலமாக தேவன் நம்மை மரியாளை விட உயர்வாக நாம் தேவனுடைய பார்வையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். We are more blessed than the Mary. நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரலோகம் நமக்கு சொந்தம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது இயேசு கிறிஸ்துவினார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்துவிலே நமக்கு மீட்பு, கிறிஸ்துவிலே நமக்கு பரிபூர்ணமாய் இருக்கிறது. கிறிஸ்துவிலே நாம் தேவனுடைய உன்னதமான தேவனுக்குள் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய மிகுந்த சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் கண்களை